அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி மார்ச் 20ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு HEDGE நிஃப்டி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வீக்லி பிரேக் அவுட்ஸோட இம்பேக்ட் பார்க்க போகிறோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி நம்மளுக்கு மந்த்ரா ஆப்ஷன் டேபிள் தான், அது நம்மளுக்கு எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இந்த HEDGE நிஃப்டி ஃபியூச்சராக ஸ்பாட்டான்ட்டு சிலருக்கு ஒன்றும் டவுட் இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் தான். இப்போ 17,058 வர்த்தகமாயிட்டிருக்கு. அப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். நேரம் 7:23 இன்னும் 2 மணி நேரம் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் வீக்லி பிரேக் அவுட் ஸ்டேட் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டோட சென்ற வாரத்தோட லோ 16,850, சென்ற வாரத்தோட ஹை 17,529, சந்தை முடிவுட்டுறது பார்த்திங்கன்னா 17,100. அப்போ இந்த 17,100க்கும் 16,850க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 250 புள்ளிகள். அதே மாதிரி சென்ற வாரத்தோட ஹையை நம்மளுக்கு நோக்கி போகணும்னா 429 புள்ளிகள். அப்போ 250 புள்ளிகள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1% மேலே நம்மளுக்கு லோ டிஃப்ரெண்ட் இருக்குது. 2% மேலே நம்மளுக்கு வந்து ஹை டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது இந்த இடத்த போய் ஒருத்தர் பிரேக் பண்ணுறதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய செல்லிங் ப்ரெஷர் மற்றும் பையிங் ப்ரெஷரை பற்றி இம்பேக்ட் இருக்கும். அப்போ இதற்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கும்போது இது பையிங் ப்ரெஷராகவோ இல்லை செல்லிங் ப்ரெஷராகவோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வாரம் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அப்படிங்கும்போது சிலருக்கு ஒன்று புரியுறதில்லை. இப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட்னு எடுத்துக்கிறோம், லோவை பிரேக் ஆனால் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, இந்த லோவை பிரேக் பண்ணால் கீழே போகணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்காக அவங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சுருவாங்க. ஆனால் திடீர்னுட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஏறிடும். ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, ஏன் ஏறிச்சு அப்படிங்கிற கேள்வி தான் தோணிகிட்ருக்கும் இல்லையே, இது ஏன் ஏறியது அப்படிங்கிற அன்றைக்கி என்னென்ன சம்பவம் நடந்தது, என்ன சூழ்நிலை நடந்தது, அதை குறிப்பெடுத்து முந்தி நம்ம இறங்கும்னு நம்ம நினச்சோமே அந்த குறிப்புக்கும் இறங்காமல் மேலே போனதுக்குண்டான குறிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ரிசர்ச்சை பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல இறங்க தானே செய்யணும், அது இறங்காமையா ஏறிச்சு, இதுதான் அவங்களோட பெரிய கொஸ்டின் மார்க்காக போட்டு அங்கேயே உக்காந்துக்குவாங்க. அப்படி அமரும்போது என்ன ஆகும்னா அவங்க அடுத்த கட்டத்திற்கு செல்லவே முடியாது. ஏன்னா எப்போவுமே கொஸ்டின் மார்க் தான் அவங்க மனசில் இருக்கும். அப்போது ஒரு நிகழ்வு நடக்கும்னு நினச்சதுக்கும் ஒரு நிகழ்வு நடக்காமல் போனதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து ஆய்வு செய்யும்போது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இதற்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இது இறங்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் இறங்காது அப்படிங்கிற விஷயத்துக்கே நம்ம உள்ளே போக முடியும். அதனால் யாரெல்லாம் ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தினமும் குறிப்பு எழுதணும். முதல் டைரியில் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க, அன்றைக்கி என்னென்ன சூழ்நிலை நடந்ததுனால எழுதுவாங்க. அதுபோல் நீங்கள் எழுதி அதனுடைய வித்தியாசத்தை பார்த்து தொடராய்வு செய்தால்தான் வெற்றி பெற முடியும். இந்த கேள்விக்குறியோடு இருக்கும் வரை உங்களுடைய வர்த்தகம் கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிவெடுக்கும் திறன் வளரணும் அப்படின்னா ஆய்வுகள் செஞ்சே ஆகணும். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹையோ அல்லது லோவோ பிரேக் பண்ண இப்போ இருக்கிற இடத்துலேருந்து பயணம் பண்ணுறதே கிட்டத்தட்ட 1.5% மேல் பயணம் பண்ணால் தான் அது பிரேக் அவுட்டு நடக்க போகுது. அப்போ அதனால் இந்த இடைவெளிக்குள் சென்ற வாரத்தோட ஹையுக்கும் லோவுக்கும் இடையில் இருக்கிறது ஒரு சைட்வே இம்பேக்டட் தான் கொடுக்குமோ தவிர ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான இம்பேக்ட் கொடுக்குமா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் அட்டவணை பார்த்திங்கன்னா 17,000 புட், 17,100 கால், 17,200 கால் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் மாற. அப்போ 17,100 அப்படிங்கிறது மையமாக இருக்க போகுது, 17,000 டு 17,200 ஒரு ஸ்ட்ராங்கலாக இருக்க போகிறது. அப்போ இதற்கு தகுந்த வியாபாரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி.
பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்மளுக்கு முடிவுற்ற விலை 39,598. சென்ற வாரத்தோட லோ 38,613. அப்போ சென்ற வாரத்தோட லோலிருந்து 1000 புள்ளிகள் பயணம் இருக்குது. சென்ற வாரத்தோட ஹையிலிருந்து 1000 புள்ளிகள் மைனஸ். அப்போ கரெக்டாக என்ன ஆகுதுன்னா இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அப்போ 2000 பாதினா நம்மளுக்கு 1050 பக்கம் வரும். 1000னு வச்சுக்கலாம். அப்போ லோலிருந்து கரெக்டாக பிரேக் ஈவன் பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து கீழே போனாலும் சரி 1000 புள்ளிகள், மேலே போனாலும் 1000 புள்ளிகள். அப்போ இந்த நிலை எப்படி இருக்க போகிறது, பேங்க் நிஃப்டிக்கு இந்த பாயிண்ட், இப்போ முடிவுற்ற பாயிண்ட் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. இவங்களோட அட்டவணை ஸ்ட்ராங்கில் தான் இருந்திருக்கு. 39,000 புட், 39,500 கால். அப்போ இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் 39,250. இதனுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 113, 475, 600 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு 39,500லிருந்து 41,100, இந்த பக்கம் 38,900. அப்போ சந்தை இதற்குட்பட்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இதன் மூலியமாக பாருங்கள். அதனால் உங்களுக்கு எப்போவுமே இந்த அட்டவணை, இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒட்டுக்க நீங்கள் ஆய்வு செய்யணும். இதற்கு நம்மளுக்கு மிக முக்கிய தேவை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்க போகுது, இதனுடன் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதுதான் உங்கள் ஆய்வுக்கு உண்டான, இந்த வாரத்துக்கு உண்டான ஆய்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது சென்ற வாரத்தோட பிரேக் அவுட்டுக்குள்ளே இருக்கிற வரை நீங்கள் பை செல் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். ஒரு மொமெண்டம் இருக்காது. ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகணும்னாலும் ஏதேனும் உடைப்பு ஏற்படணும். அந்த உடைப்பு ஏற்படாத வரை ஒரு இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்து உங்களுடைய வியாபாரத்தை அமைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.